பெருமவத்தவி மெசில்ல முருகலவே கல்லு பழனி மலை மேல பரல பெருமாளே 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 நன்றி. குட், வெரி குட். அடுத்து இப்போ எல்லாரையும் இந்த தாம்பாளத்தில் இருக்கிற பொருளை தொட சொல்லுவேன். இந்த வைரவர் காயின் எல்லாருக்கும் பட்டு துணியில் அத்தர் போட்டு பூஜை பண்ணியிருக்கேன். அந்த காயின் கொடுப்பேன். அந்த காயின் வேணும்னா 200 பணம் கட்டணும். அந்த காயின் கொடுப்பேன். ஏறு சிங்கி, ஒரு ஏறு சிங்கின்றது மலையிலேருந்து எடுத்துன்னு வருது, காட்டுவாசி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாது நமக்கு. அது காசு இல்லாமல் கொடுக்க மாட்டான். ஒரு ஏறு சிங்கி 500 ரூபா வருது. அதை வச்சுட்டேன்னா ஆற்றில் எவ்வளோ பணம் வளருதுன்றதை நீங்கள் அதை வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது சுத்தபத்தமாக வச்சுட்டு அதுக்கு டெய்லி பால் வெல்லம் வச்சு நிவேத்தியம் பண்ணணும். உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பண்ண வசதி வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஏறு சிங்கி கிடைச்சதுனால அம்பாள் முதல் பூஜைக்கு வெறும் படத்தை வச்சு பண்ணேன். இந்த படம் வச்சு பண்ண அதிர்ஷ்டம். இந்த ஏறு சிங்கி வந்தோடனே 3வது பூஜைக்கு கம்ப்யூட்டர் படம் வந்தது, இந்த பெரிய படம். 5வது பூஜைக்கு விக்கிரகாரம் ரெடி பண்ண கொடுத்துட்டேன். 5வது பூஜைக்கு படம் வரைஞ்சி கொடுத்துட்டான் எனக்கு. நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோடனே படம் எனக்கு வரைஞ்சி கொடுத்துட்டான். 7வது பூஜைக்கு அம்பாள் உருவமாகவே வந்துட்டார். 3வது வருஷம் பூஜைக்கு அம்பாள் ஊஞ்சல் போட்டு தாளாட்டிட்டாங்க. இந்த பூஜை பண்ணுறதோட விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ஆற்றுல பில்லி சூன்யம் ஏவல் யாராவது நம்ம பேரில் ஏதாவது வைத்தறிச்ச கொட்டுறா, அவள் நம்மளை திட்டுறா போகிறா வரான்றதுக்கு இந்த அம்பாள் ஒரு பெரிய இலக்கணமானவர். இந்த அம்பாளுடைய தருணத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா நான் படம் தரேன், ஆற்றுல வச்சு பால் நைவேத்தியம் பண்ணுங்கோ. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தூப தீபம் போடுங்கோ. மந்திரமெல்லாம் எதுவும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அம்மா வாராகி, நீ என்னை காப்பாற்று, நீ எனக்கு அருணனை பருடி, நான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த மனுஷன் சுரூபமாக இருக்க, என் ஆசையெல்லாம் போக்கி நல்லதை நிறைய பேருக்கு செய்யறதுக்கு உதவி செய்யடியம்மான்னு செய்யணும். இதில் செய்யறது இல்லை என்னன்னு உங்களெல்லாம் வர வச்சு இங்கே பெருமைப்படுத்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி அம்மா தான் இதுக்கு மெயின் காரணம். அதே மாதிரி இதுக்கு 4 வாரமாக இந்த கேட்ரிங்கில் எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறது முரளின்றவர். இந்த 3 வருஷ காலமாக இந்த பூஜைக்கு எனக்கு செய்கிறது சீனிவாசன்றவர். இப்போ இன்றைக்கி அதிசயமாக ஒருத்தர் வந்திருக்கார், ஆர்எஸ் ஆயில் மிஸ்டர் மணின்னு பேர். அவர் நல்லா இருந்தார், கொஞ்சம் கஷ்டகாலம், அதனால் வாங்க சாமின்னு இங்கே அவர் தான் எல்லாருக்கும் இந்த காயினை கட்டி கொடுத்து எல்லாம் செய்ய போகிறார். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கப்படாது, சகல பேரும் நல்லா இருக்கணும். இங்கே வந்தவ பேரனோ பேத்தியோ வேணும்னு கேட்டால் பேத்தியை போய்ட்டு சந்தோஷமாக வந்திருக்கா. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நான் மட்டும் அனுபவிக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த அம்பாளுக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வால் முடிஞ்சு 1 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம், 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு அது சேரும். 5000 ரூபா கொடுக்குறவாளுக்கு அந்த கல்வெட்டில் பேர் வரும். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தான். அம்பாள்கிட்ட நான் ஒரு கருவி தான், அவளை கொண்டு உங்களுடைய பக்தி உங்களுடைய பாட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதனுடைய சக்தி தான். இங்கே வா, நான் தான் ஹோமம் பண்ணுறேன்றது கிடையாது. இங்கே எல்லாரையும் போட வைப்பேன், மற்ற எந்த ஹோமத்தையும் யாரையும் எங்கேயும் போட விட மாட்டான். இங்கே உங்களுக்கு என்ன வேண்டுதில்ல, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன கிடைக்கணுன்றதை நீங்களே வேண்டி உங்கள் கையாலேயே போடுறது தான் இந்த ஹோமம். சரிதான். இந்த அம்பாளுக்கு 3 உருவம் உடையவ. நடுப்புற சிவன், இடது பக்கம் பெருமாள், வலது பக்கம் மகாலட்சுமி. இவ பேர் ஓம் ஸ்ரீ கமல வஜ்ரவாராகி. இதை நான் நிர்ணயித்த காரணம் என்னென்னா, அசுரனை வச்சுருந்தா. என் கணவன் அசுரம் வேண்டாண்டா, என்னை தாமரைப்பூவில் உட்கார வச்சு பார்க்க மாட்டேன்னா. சரி, அதனால தான் இவளை ஓம் ஸ்ரீ கமல வஜ்ரவாராகின்னு பேரே மாற்றினேன். எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இது இதுலேருந்து நிறைய சுபிக்ஷம் நடக்கிறது. நல்லது கெட்டது எல்லா குடும்பத்திலும் நடக்கும். அதை யாரும் தடுத்துட முடியாது, தலைவிதியை மாற்ற முடியாது. ஆனால் அந்த தலைவிதியை தடுத்து நிறுத்தலாம் கொஞ்சம் காலத்துக்கு. அது இந்த அம்பாள் செஞ்சு கொடுப்பாள். பூமி, வாகனம், கடன் தொல்லை நிவாரணம் எல்லாம் இந்த அம்பாள் கொடுக்குறாள். ஒவ்வொருத்த பிரத்யட்சமாக நீங்கள் வணங்கினேன்னா எதிர்க்க சொரூபமாக நிற்போம். இந்த அம்பாள் தான் ஆதி வாராகி. இவர் இங்கே வேறு இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது, நம்மள்ட்ட தான் இருக்குது. இவளுக்கு தான் கோயில் கட்ட போகிறேன். இதை வேண்டிக்குங்கோ. நிறைய பேருக்கு இங்கே வரவா குழந்தை இல்லாத குழந்தை கிடச்சிது, வீடு இல்லாத வீடு கிடச்சிது, கடன் அடைஞ்சது. இது இப்போ மாமி யாரோ சொன்னால் மாமா 2 மாதமாக வர முடியலன்னு சொல்ல. எங்கே அந்த மாமி? இந்த நான் தான், வாங்க. அது மாதிரி இங்கே நிறையா 6 மாதம் பேரனை பார்த்துட்டு 6 மாதம் கழிச்சு இப்போ தான் வர. அவளுக்கும் சந்தோஷம். அது மாதிரி எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும். உங்களுக்கு என்ன நடந்ததோ சொல்லுங்கள். முதல் வரும்போது என் பேத்தி யூகேல இருக்கா. என் பொண்ணு பேத்தி பெரியவளாகணும், 13 வயசு ஆயிடுச்சுன்னு வேண்டின்னு
புதன்கிழமை வந்துட்டு போனேன். வியாழக்கிழமையே இருந்து ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டா. அப்போ நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், அதை வந்து இது பண்ணிட்டு போனேன். இப்போ என் பொண்ணு மார்ச்சோடு அவளுக்கு விசா முடிஞ்சிருது. இப்போ 10th படிக்கிறாவோ, இன்னும் 2 வருஷம் எனக்கு விசாவோடு எங்கள் ஆத்துக்காருக்கு அங்கே வேலை கிடைக்கணுமா அப்படின்னா அது வேண்டின்றேன். டிசம்பர்லேயே அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு, விசாவோடு வேலை கிடச்சிருச்சு. என்னால் 2 அமாவாசை கழித்து பஞ்சமியில் தான் இங்கே பண்ணுறான். 2 மாதமாக வர முடியல, வந்து பிரார்த்தனை செலுத்த முடியல, கொடுத்துட்டு போக முடியல. இந்த மாதம்தான் வந்திருக்கேன் நான். இந்த வாட்டியும் பிரார்த்தனை வச்சுட்டு தான் போயிருக்கேன், நடத்தி கொடுப்பான். எனக்கு இப்போ உடனடியாக டிசம்பர்லேயே நான் சொன்ன 15 நாள்லேயே அவர் வேலை டிசிஎஸில் தான் வேலை பண்ணுறாரு. ஆனால் விசா முடிஞ்சு மார்ச்லேயே வந்துடணும். அந்த குழந்தை எல்கேஜிலேருந்தே படிக்கிறேன். அதனால் 10th படிக்கிறாமா, இன்னும் 2 வருஷம் விசாவோடு வேணும்னா அதே மாதிரி 2 வருஷம் விசாவோடு வேலை கிடச்சிருச்சு அவருக்கு. இது மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம் வச்சு நீங்கள் வந்து இதில் சொல்லணும். அதுதான் என்னுடைய வேண்டுதலை. ஏன்னா யார் நான் சொல்கிறதோட அதை அனுபவிச்சவாளுக்கு தான் அதோட சந்தோஷம் என்னன்றது தெரியும். நான் சொல்லலாம் எல்லாருக்கும், ஐயோ எனக்கு கிடைச்சி கொடுத்து உனக்கு அவாவா வந்து இங்கே சொல்லலாம், அவாவா பெருமைப்படலாம், அவாவா செஞ்சுக்கலாம். இந்த அபிஷேக பொருள் கொண்டு அபிஷேக பொருள், ஹோம பொருள், அன்னதானம், பூமாலை அலங்காரம் எல்லாம் நடைபெறும். யாருக்கு என்ன வேணுமோ செய்யலாம். இங்கே எந்த கண்ட்ரோலும் கிடையாது. என் ஃபோன் நம்பர் தரேன், ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். மற்ற எதனா பிரச்சனைனா நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால் என்ன முடியுமோ அந்த அம்பாளுடைய கருணையில் அந்த இதை நான் தீர்த்து தரத்துக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா இதில் நல்லது எல்லாருக்குமே நடக்கும். யாரும் வந்து சின்னவா பெரியவா அவள் வசதியானவா மட்டமானவெல்லாம் எதுவும் கிடையாது. நிறையா இடத்துல நிறைய பேர் வந்துட்டுருக்கா. ஆனால் சிலதெல்லாம் நான் கண்டிஷனாக தான் பேசுவேன். ஜாதகம் பார்த்தா நான் 500 வாங்குவேன், அதான் எனக்கு பழப்பு. அதுலேயும் 100 கொடுத்துட்டு போகிறேன். நான் என்ன பண்ணணும்? நிறைய பேர் நான் வேண்டான்னு விடுவேன். அம்மா நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ, இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க கொண்டுவேன். ஏன்னா நீங்கள் நிலமை 100 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண கூட 200 ஆகுது. இன்றைக்கி அது மாதிரி நிலமை போயின்னு இருக்குது. காலத்தை அந்த மாதிரி நம்மளும் போகணும். அப்போ தான் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஐயோ 500 பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி. அது மாதிரி போயின்னு இருக்கு. எல்லாம் நல்லது பண்ணுங்க, நல்லதே கிடைக்கும். யார் யார் காயின் வேணும்னா சொல்லுங்க, காயின் தரேன். ஏறு சிங்கி வேண்டாம், மஞ்சள் நூல் கட்டி வச்சுருக்கேன். இந்த விஜயலட்சுமி அம்மாட்ட பைசாவை கொடுத்துட்டு அவள்கிட்ட வாங்கிக்கோ. எல்லாம் அவள் தான் எனக்கு இன்சார்ஜ். இந்த அம்மா தான் சகலத்தையும் செய்கிறவா. ஆமாம், திருப்பி பாட்டு போடுறேன். எல்லோரும் இன்னும் ஆவர்த்தி பண்ண போகிறேன். அடுத்து அன்னதானம் இருக்குது, நிவேதியம் இருக்குது. இன்னும் வந்து திருஷ்டி எடுத்து போடணும், ஆர்த்தி எடுக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பிரசாதம் எல்லோரும் வாங்கிட்டு போங்க. எல்லாருக்கும் பிரசாதம் இருக்குது. ஆமாம், சிவாய நம்ம வாராகியே போற்றி. மா விஜயலட்சுமிமா வா, பாட்டு பாடுப்பா. மா இந்த வாமா வா 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 வாங்க, இங்கே வாங்க. இந்த மைக் இங்கே அவ்வளோ தூரம் வராது. அனைவருக்கும் மாலை வணக்கம். யாருக்காவது பாட விருப்பம் இருந்தால் வந்து பாடலாம். ஒன்லி சாமி பாட்டு தான். எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்ல. யாருக்காவது விருப்பம் இருக்கா? குழந்தைகள் யாருக்காவது? ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் தேங்க் லலிதா. ஷீ இஸ் தி ஆர்கனைசர் ஃபார் கன்யா பெண். அவளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம். 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் தான். அது அந்த ஓம சாமான் அங்கே இருக்கு பாருங்க. ஓமத்தில் கொஞ்சம் போடணும். இல்லை பாவா ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
புஷ்பத்தையும் போட்டு புஷ்பமும் போடுங்க. குங்குமம் மஞ்சள் அந்த பெரிய படம் இந்த மாதிரி உரம் வச்சுக்கோ. நீங்கள் பாட்டு பாடலாம், ஒரு பாட்டு பாடுவோம். இது எல்லாரும் தொட்டுக்கணும் அப்படியே. உட்காருங்க உட்காருங்க, யாரும் ஏந்திரிக்கலாம் வேண்டாம். குருநாதா முருகா, குருநாதா முருகா, தந்தருள் எந்தன் குக கலியுக வரதா ஷண்முக குருநாதா முருகா, கருணை மனம் கமழும் கலிகா வினோதா, கருணை மனம் கமழும் கலிகா வினோதா, அருணகிரியில் தவழும் ஆடும் சங்கீதா, அருணகிரியில் தவழும் ஆடும் சங்கீதா, குருநாதா முருகா, தானத்திலே சிறந்த தானம் நிதானம், தனக்கருள்வாய் உலக ஓர் சமாதானம், தானத்திலே சிறந்த தானம் நிதானம், தனக்கருள்வாயுலக ஓர் சமாதானம், ஞான தமிழ் முழங்கும் நாட்டின் பிரதானம், ஞான தமிழ் முழங்கும் நாட்டின் பிரதானம், நாளும் சரவண தேராடும் சந்தானம், நாளும் சரவண தேராடும் சந்தானம், குருநாதா முருகா, தந்தருள் எந்தன் குக கலியுக வரதா ஷண்முக குருநாதா முருகா. வாணிவரம் தருவா, வாணிவரம் தருவா, சங்கீத வாணி கைவினை கொண்டு காண கண் முன்னே நின்று வாணி வரம் தருவா, ஆவென்னும் அச்சரத்தை விதை விதைத்து சுத தண்ணீர் பாய்ச்சி, ஆவென்னும் அச்சரத்தை விதை விதைத்து சுத தண்ணீர் பாய்ச்சி, கவி என்னும் பூ செய்து மாலை கட்டி, கவி என்னும் பூ செய்து மாலை கட்டி, கழுத்தீனில் சாத்தி கண்ணார கண்டு களிக்க வாணி வரம் தருவா, சங்கீத வாணி கைவினை கொண்டு காண கண் முன்னே நின்று வாணி வரம் தருவா. பாட்டு